கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறனால பார்த்து இல்லைன்னா பண்ணிட்டு வந்துருங்கப்பா. முதலே வந்திருக்கோன்னு சொல்றதா கூப்பிட்டேன் நானு. அதிகமா பார்க்க முடியாதுன்னு சொல்லிதான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துட சொல்லி கூப்பிட்டேன். எவ்வளவு கூட்டமா இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க? பாப்பா எப்படி சமாளிக்க? சுத்தமா டவரே இல்ல. ஏமாமா கும்பல்ல தான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பாத்துட்டு தான் வருவோம். நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கரூர் மாவட்டம் ஏமூர் புதூர் பகுதியில் இருக்கோம். இங்கே வந்து தாவேகா பொதுக்கூட்டத்தில் இறந்தவங்க மொத்தம் இங்கே 5 பேர் இறந்துருக்காங்க. இதே ஒரே ஊரில். இங்கேருந்து ஒரு 15க்கும் மேற்பட்டோர் வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு போனதாக சொல்கிறாங்க. இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா முதல்ல அருக்காணின்னு ஒரு பெண் வந்து 60 வயதான ஒரு பெண் இறந்துருக்காங்க. அவங்கள அழைச்சிட்டு போன சந்திரா அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டில் வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிலன்றாங்க. அதற்கு பிறகு பிருத்விக் அப்படின்ற ஒரு 10 வயது சிறுவர் வந்து இங்கே இறந்துருக்காரு. அவங்க அம்மா கூட அந்த பிருத்விக் வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு போனதாக சொல்கிறாங்க. அவங்க அம்மா தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மா பேசக்கூடிய மனநிலையில் கடந்த 2 நாட்களாக வந்து இது சம்மந்தமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு அவங்களால முடியலை. நம்ம இதுலேருந்து பக்கத்தில் ஒரே குடும்பத்தில் 2 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு தான் இந்த பகுதியிலே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஒரு பெண்ணும் அவங்க மகள் தரணிகா அப்படிங்கிற ஒரு சிறுமியும் இறந்திருக்காங்க. 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி. 2 பேருமே ஒரே குடும்பத்தில் இறந்துருக்காங்க. குறிப்பாக அந்த 2 பேரும் அவங்க அப்பா வந்து போக வேணான்னு சொல்லியும் வந்து போனதாக சொல்கிறாங்க. இறுதியாக அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா வாட்ஸ்அப் மெசேஜ் கூட போட்டிருக்காரு, வேணாம் கூட்டமாக இருக்குது, திரும்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியாவது நாங்கள் விஜயை பார்த்துட்டு தான் வருவோம்னு சொல்லி அந்த பிரியதர்ஷினி, அதாவது அவங்க மனைவி சக்திவேல் அவருடைய மனைவி வந்து ஆடியோ அனுப்பியிருக்காங்க. அந்த ஆடியோ தான் கடைசி ஆடியோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கடைசியில் அந்த வாய்ஸ் மெசேஜ் தான் கேட்டேன், வேற எதுவும் கேட்கல சார். சுத்தமா டவரே இல்ல. ஏமாமா கும்பல்ல தான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பாத்துட்டு தான் வருவோம். நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க. ஒரே ஊர்ல 5 மரணங்கள், ஒரே குடும்பத்துல 2 மரணங்கள்னு இந்த ஏமூர் புதூர் பகுதி மிகப்பெரிய சோகத்துல மூழ்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இங்கே பல்வேறு தலைவர்கள் வந்து இவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த துயரத்திலேருந்து அவங்களால மீளவே முடியாத ஒரு துயரத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக இந்த 10 வயது சிறுவர் பிருத்விக் அவங்களுடைய வீட்லையும், அந்த ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருந்த சக்திவேல் அவங்களுடைய குடும்பத்திலையும் மீள முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன் கொடுக்கல, எதுக்கு கொடுக்கல, அதான் கேள்வி. அந்த கேள்வியை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். பாதுகாப்பு இல்ல, சதி திட்டம் போட்டிருக்காங்க. அந்த வாய்ஸ் தான் இன்னும் என்னால மறக்கவும் முடியல. கட்சி புடவை கட்டு போனவங்க கட்சியில இருக்காங்களா அவங்க? இல்ல சார், அந்த ஆர்வத்துல நீங்க போயிட்டுருக்காங்க. ஆமா, முதல் முறையா போறோம், ஒரு இதுக்கு போறோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் தான். ஆர்வத்துல போயிட்டு உயிரே போயிடுச்சு. குழந்தை எதுவும் விட்டு போக சொன்னீங்களா? சார் விட்டு தான் போனாங்க. மறுபடியும் அந்த பாப்பா முதல்ல ஆர்வமா இருந்து 2வது வந்து வீட்டு வந்துச்சு. திருப்பி என்ன பண்ணிடுச்சு, சரி நீங்க போறப்ப நானும் வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்க சார். 5 மணிக்கு பார்க்குறப்ப வாய்ஸ் மெசேஜ் அது போடுறப்ப நான் வாய்ஸ் போட்டது அது பார்க்கல சார். அவ்வளோதான். அவங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டது பார்க்கல. பார்த்துருந்தாங்கன்னா இது ஒன்று வந்திருப்பாங்க. அந்த லாஸ்ட் அந்த வாய்ஸ் அவங்க போட்ட வாய்ஸ் தான் கேட்டோம்னு வச்சு, நான் போட்ட வாய்ஸ் அது கேட்கல. அதான் மனசு கஷ்டமா இருக்கு. பார்த்துருந்தேன்னா கொஞ்சம் மனசு மாதிரி வந்திருக்கும், திருப்பி பேசியிருக்கோம். ஆனால் டவர் எதுவும் கிடைக்கல, அதனாலே பேச முடியல. என் பொண்ணு வந்து நான் விஜயனை பார்க்கணும்னு உண்மைதான் ஆர்வத்துல போனது. பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுக்கல. மாமா நாங்க வந்துருங்க மாமா, நீங்க போய் சாப்பிட்டு இருங்க மாமான்னு. பிரியா வேணாம், பிரியா கூட்டம் அதிகமா இருக்குது, திரும்பி வான்னு சொல்லியிருக்கிறேன். ஏங்க மாமா, வந்ததும் வந்துட்டாங்க மாமா, நாங்க பார்த்துட்டே வரேன்னு சொன்னது. அதுதான் கடைசி வார்த்தை. யாருமே ஆர்வத்துல பார்க்க போறதா இருந்துச்சு. ஆர்வத்துல போயிட்டு முன்னாடி நின்றுருக்காங்க. கட்சி சேலை கட்டிட்டு போயிருக்குங்க. கட்சியில இருக்காங்களா? கட்சியில இப்பதான் ஆரம்பம் சேலை கட்டிட்டு போயிருக்கு. பாப்பா பேர் மாத்தி சொல்லிட்டாங்க. ஆமா, கர்ணிகா மாத்தி சொல்லிட்டாங்க, பேரை மாத்தி சொல்லிட்டாங்க. தரிசனான்னு சொல்லிருக்காங்க. தர்சனா அப்படிங்கும்போது அப்ப பிரியா கண்டுபிடிச்சிருக்குது. நான் கொடுத்தது தர்ணியான்னு கொடுத்துருக்கிறேன்னு, இவங்க தர்சனான்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு. அப்படிங்கும் போது அப்ப எங்க 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க காரை வச்சுட்டு. அவங்க என்ன 2 பேரும் என்ன சொல்லிக்கிறாங்க, வேணாம் உங்க பிரியா, நீங்க உங்க பேர் பிரியா தானே கேட்டிருக்காங்க. ஆமாங்க, உங்க பொண்ணு பேர் தர்ணியா தானுங்க. ஆமா, அப்படிங்கும் போது உங்க பொண்ணு பாதுகாப்பா வச்சிருக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கார்ல ஏற்றிருக்காங்க. கூட்டத்துல வந்து சிக்கிருச்சு. கூட்டத்துல சிக்கினத என்ன செஞ்சாங்களா ஏது செஞ்சாங்களா தெரியல. பிள்ளைய கீழே ஓட்டு அமுத்து முதிச்சுக்கிறா. நீ எப்படி என்ன பண்ணவங்களான பாதுகாப்பு இல்லை, சதி திட்டம் போட்டிருக்காங்க.
சதிதான் அது. கொல்லணும்னு கொண்டிருக்காங்க. நான் என் வயிற்றுச்சலை சொல்றேங்க, கொல்லணும்னு கொண்டிருக்காங்க. சார் என்னோட பேர் சார் பிரியா சார். எங்கள் மாமியாரோட பேர் அருக்காணி சார். 60 வயசை சேர்ந்தவங்க. நல்லா கொஞ்சம் நல்ல லேடி தான். நல்ல ஒரு திடகாத்திரமாக தான் போனாங்க. நல்ல ஒரு எந்த நொடியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ப்ரெஷர் சுகர் இருக்குது, அதுக்கு கரெக்டாக டேப்லெட் எடுத்துப்பாங்க. நல்ல சாப்பாடு 3 வேளை நல்லா சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் மாமனார் அவங்க தான் வில்லிங்களா விஜயை பாக்குறது போனாங்களா இல்ல வேற யாரும் கூட்டு போனாங்க? யாருமே கூப்பிடலைங்க சார். என்ன சார் வேணாம்னு சொன்னாங்க. அதெல்லாம் பிள்ளைங்களும் ஆசைப்பட்டு போனாங்க சார். எல்லாம் என்ன மாதிரி என்னோட எங்க தான் இருப்பாங்க எங்க மாமியார். அதை தான் எங்க அழகி போச்சுன்னே நான் இப்போ அழுகுறது. எங்க மாமியார் வந்து திடகாத்திரமா என் நாத்தனா பசங்களுக்கு என் பசங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வீடு தான் அவங்களுக்கு, வீடை தவிர வேற எதுவுமே சுதந்திரம் கிடையாது. இப்படி வந்ததுனால அது அன்னைக்கு எடப்பாடியார் வந்திருந்தாரு, அப்புறம் முதலமைச்சர் வரப்பெல்லாம் கேட்டிருந்தாங்க. 2 மீட்டிங்குமே விடலை. அப்படியே ஏதோ பிள்ளைங்க இருந்ததுனால எங்க நாத்தனாரும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க கோர்ட்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க போயிடுவாங்க, பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்துட்டாங்க. அன்னைக்கு இங்கே அவங்க லீவு. அதனால சரி நம்ம போறது, விஜய் வர்றாரு போய் பார்த்துட்டு வரலாமேன்னு ஒரு கிளம்பி போனதான். இப்போ எங்க நாத்தனார் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க கூட, அவங்க பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டில் தான் இருந்திருப்பாங்க, வெளியில போக மாட்டாங்க. எங்கேயும் போகாதவங்க தான் சார். ஏதோ ஒரு நப்பில் பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து கூப்பிட்டோன்னே ஒரு ஆசையில சரி வாமா போயிட்டு வந்துடலாம். போலீஸ்காரம்மா வாமா, எங்க மாமனார் ரிட்டையர்மெண்ட் ஆகி இங்க வீட்டுல இருக்காரு. வா, அவர் இதுல சென்ட்ரல் ஜெயில வேலை பார்த்தாரு சார். ஏட்டா இருந்து எஸ்ஐ ரிட்டையர் ஆனவர். அவரு பென்ஷன் வாங்கிட்டு எதுக்குமே இந்த 200 ரூபா கொடுக்குறாங்க 100 ரூபா கொடுக்குறாங்க. மாமியார்லாம் அப்படி போக மாட்டாங்க சார். எங்க ஃபேமிலியெல்லாம் அப்படி நாங்கள் போகவே மாட்டோம். எப்போதுமே காசு கொடுக்குறதுக்கு பின்னாடி நாங்கள் போகவே மாட்டோம், எப்பவுமே போக மாட்டோம். அப்படிதான். எங்களுக்கு அரசியல் இதெல்லாம் தெரியாது சார். இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் இல்லை, கிடையாது. நாங்கள் அன்னாடும் காட்சி, அவ்வளோதான். அன்னாடு வேலைக்கு போகிறோமா, அன்னாடு சாப்பிட்றோமா. எங்கள் மாமனார் தான் சார் அப்படி வேலையில் இருந்து ரிட்டையர் ஆனவர். ஆனால் மற்றபடி நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடுக்காந்து இருப்பார். அவர் கூலி வேலைக்கு போயிட்டு, நான் பகுதி நேர பணியாளர் சார். எங்களால் எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை சார். அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு அன்னாடு, நாங்கள் 2 பெண் குழந்தைங்க எனக்கு, அப்படி நாங்கள் ஓட்டிட்டு இருக்கோம். எங்கள் மாமியார் இங்கே வந்தால் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. எனக்கு முடியலன்னா எங்கள் மாமியார் திடகாத்திரமா இருக்கிறதுனால என்னை பார்க்க முடியும். அதனால தான் அவங்க போனதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 11 மணிக்கு மேலே போனாங்க. போட்டா மட்டும் வந்துச்சு. அந்த போட்டாவை நாங்கள் நம்பல, போய் நேராக போனோம். போயிட்டு உள்ளே விடுங்க, அப்போ தான் நாங்கள் நம்புவோம்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னா உள்ளே பார்த்தோம் மாமியார் தான். அது மாமியாரே தான். அதனால அதுக்கப்புறம் தான் சார் பேர் சொல்லி அட்ரஸ் சொல்லி அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விடிய வச்சிருந்தாங்க. நாங்கள் இருந்தோம். வந்துட்டு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் வரலையே. அதுல தெரிஞ்சு ஏன் கொடுக்கல, எதுக்கு கொடுக்கல, அதான் கேள்வி. அது கேள்வி அதான். அதை கேள்வியை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். எதுக்கு கொடுக்கணும்? மாமியார் எப்படி தெரிஞ்சிருக்காங்க எனக்கு தெரியணும்ல. எனக்கு தெரியலையே சார், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. ஒரே ஒரு ரிசிப்ட் மட்டும் மாமனார்ட்ட கொடுத்துருக்காங்க. மின் மயானத்தில் அடக்கம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க இதை வந்துட்டு நீங்கள் எரிச்சுக்கலாம் அப்படின்னு போனாங்க. அவ்வளோதான். உள்ள எதுவுமே சொல்லலை சார். அவங்க அதை பற்றியே பேசலையா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னே நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த இதை கேட்குறதுன்னு எங்களுக்கு அந்த அறிவு வரல. பார்த்துட்டு அடிச்சுட்டு அழுகிறோம். அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். இதை இப்படி தான் அவங்க மாமியார் செத்தாங்க, இப்படி தான் ஒருத்தவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லையே, தரலையே. ஏன் கேள்வியாக தானே இருக்குது, கேள்விக்குறியாக தான் இருக்குது. எங்களுக்கு தெரியல சார், அது எனக்கு தெரியல. ஆனால் எப்படி இறந்தாங்கன்னே தெரியல எனக்கு இன்ன வரைக்கும். எங்களுக்கு புரியல அது என்ன நடந்தது. பக்கத்து வீட்டில் கூட்டு போனாங்க சொன்னீங்களா, அவங்களும் இறந்துட்டாங்க சார். அவங்களும் இறந்துட்டாங்க சார். இது அதான் கொடுமை, பெரிய கொடுமை. இங்கே 5 பேர் இறந்துருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, இவங்களாவது கொஞ்சம் பேரம்பேத்தி எடுத்துட்டு இறந்துட்டாங்க. எங்க மாமியார் பேரம்பேத்தி எடுத்தாங்க. இவங்க பசங்க என்ன சின்ன பசங்க தான், கொஞ்சம் 10வது படிக்கிறான் அந்த மாதிரி ரேஞ்சில். அங்கிட்டு சின்ன பசங்களாம் இறந்துருக்காங்க. எல்லாம் நிறைய ரொம்ப ரொம்ப துயரமா இருக்கு சார். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்னன்னே எனக்கு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இதுதான் சார் நடந்தது.